ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோ பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கேம் எப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதுல எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் இந்த ஸ்கேமர்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் எப்படின்னா, அந்த ஸ்கேமர்ஸ் வந்து அவங்க பேர் சொல்லி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, இதை மாதிரி நான் இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன். ஸோ வந்து எங்க கம்பெனி வந்து யூடியூப் சேனல்ஸ் சில லிங்க்ஸ் அனுப்புவோம். அந்த லிங்க்ஸை வந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ₹50 தருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேமர்ஸ் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல அவங்க 3 வீடியோவோட லிங்க் அனுப்புவாங்க. அந்த 3 வீடியோ லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்க லைக் பண்ணி ஒரு சேனல்ஸை, ஒரு ரேண்டம் சேனல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், அதை அனுப்பி உங்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 3 வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுக்கு 150 எலிஜிபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்க வந்து டெலகிராம்ல ஒருத்தவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் தரோம். அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்க அதை வந்து அந்த ₹150 வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஒரு கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள வந்து டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு 160 கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்க பேங்க்குக்கு. கிரெடிட் பண்ணிட்டு அவங்க வந்து இதை மாதிரி டெய்லி நீங்க டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். பர் டே வந்து 23 டாஸ்க் பண்ணணும். நீங்க அந்த 23 டாஸ்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 3 to 5,000 டெய்லி லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னோடனே நீங்களும் அதை நம்பி டாஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து ஒரு காமனான குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருந்து இதுதான் அந்த குரூப் பேரு, அன்அகாடமி விஐபி டெய்லி டாஸ்க் சேனல். இத மாதிரி அவங்க என்ன குரூப் நேம் வேணாலும் வச்சிருக்கலாம். இந்த குரூப்போட லோகோவை பாருங்க, அன்அகாடமி இந்தியா கம்பெனி லிமிடெட். இது வந்து சென்டர்ல இருக்கு. இந்த சுத்தி உள்ளதை பாருங்க, அன்அகாடமி இந்தியா பிரைவேட் கம்பெனி லிமிடெட். இது பிரைவேட் கம்பெனி லிமிடெடா இல்ல கம்பெனி லிமிடெடானே நமக்கு தெரியல. இது மாதிரி ஒரு டுபாகூர் கம்பெனியை வச்சு அவங்க ஸ்கேம் பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல அவங்க காலையில வந்தோடனே உங்களுக்கு 23 டாஸ்க் பண்ணுங்க. இந்த 23 டாஸ்க் பண்ணீங்கன்னா நீங்க கண்டினியூவா 8 டாஸ்க் முடிச்சீங்கன்னா ₹500, 23 டாஸ்க்கு முடிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1200 வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்க அந்த டாஸ்க் ஒன்னுல இப்போ ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல லிங்க் அனுப்புவாங்க. இதை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹50. நீங்க ஒரு ஒரு மிஷனுக்கு ₹50, ஒரு டாஸ்க்கு ₹50 அப்படின்றாங்க. அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் பாருங்க. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி லைக் பண்ணணும். ஒரு டாஸ்க் 20 நிமிஷம். 9:40ல இருந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும். லைக் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க உங்களுக்கு அனுப்புனாங்களா ஒரு ரிசப்ஷனலிஸ்ட், அவங்க தான் வந்து அந்த வாட்ஸ்அப் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கான்டாக்ட். அந்த பர்சனுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஒர்க். கம்ப்ளீட்டிங் ஒன் மிஷன் ₹50. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவன்றதை போட்டுருவாங்க. இப்போ 9:40க்கு இந்த இந்த லிங்கை கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ டாஸ்க் ஒன் அதுதான். ஸோ நீங்க இந்த சேனலை ஓப்பன் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து உங்க ரிசப்ஷனலிஸ்ட் யார் பர்சன் கான்டாக்ட் பர்சன் கொடுத்தானோ அவங்களுக்கு அனுப்புவீங்க. அவங்க அனுப்புனோடனே இதை மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு 160 அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்தது இந்த வீடியோ அனுப்பிச்சோடனே இன்னொன்று ஒரு ₹50 ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்க ரெண்டாவது டாஸ்க்கு அடுத்தது இது மாதிரியே ஒரு யூடியூப் சேனல் லிங்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எவ்ரி 20 மினிட்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 23 டாஸ்க் ஒரு நாளைக்கு. ஸோ ரெண்டாவது டாஸ்க்கும் நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு அடுத்த இது அனுப்பினோடனே ₹100 உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூணாவது டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மூணாவது டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேம் அப்ளிகேஷனாக இருக்கும். அதை போய் நீங்க கூகுள் ஸ்டோர்ல ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா 3 டாஸ்க். இப்போ ஒரு டாஸ்க்கு ₹50, 3 டாஸ்க் முடிச்சோடனே ₹150 உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணீங்க பாத்தீங்களா 3 டாஸ்க், அதுக்கு 150 உங்களுக்கு ஆல்ரெடி கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு. நீங்களும் அவங்கள நம்பிடுவீங்க, சரி இந்த 150 வந்துருச்சு, நமக்கு நம்ம டாஸ்க் பண்ண பண்ண புது அமௌண்ட் வரும்ட்டு. இப்போ இந்த 3 டாஸ்க் தராங்க, உங்களுக்கு ₹150 வரும் அப்படின்னு மெசேஜை மட்டும் அனுப்பிச்சிருவாங்க. அடுத்தது நாலாவதா ஒரு டாஸ்க் தருவாங்க. இந்த நாலாவது டாஸ்க்ல இருந்து தான் அந்த ஸ்கேமர்ஸ் உங்களை ஸ்கேமே பண்றாங்க. இந்த நாலாவது டாஸ்க் என்னன்னா ப்ரீபெய்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் வேற வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்படின்னா, நாலாவது டாஸ்க் இந்த 5ஆம் தேதி வந்து இது நாலாவது டாஸ்க். ஸோ அந்த பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 6 ஸ்கீம் இருக்கு. நியூ அரைவல் பெனிஃபிட், ₹1000 டெபாசிட் நம்மள போட சொல்லுவாங்க. அவங்க ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து அதுல ₹1000 நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ₹1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1300 வித்தின் ஹாஃப் அன் அவர் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரின்னு ஒருவேளை நீங்க 4வது டாஸ்க்கு ஓகே ஃபர்ஸ்ட் 3 டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஒரு 150 கொடுத்துட்டாங்க, அடுத்த 3 டாஸ்க்கு 150 ரூபா தரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க, நம்ம 4வது டாஸ்க்கு ஒரு 1000 ரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா அவங்க ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு 1300 உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கும் 1300 வந்துடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அது மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க அவங்கள நம்பி இந்த 1000 ரூபாய் போட்டீங்கன்னா அவங்க வந்து சரி இவங்க நிறைய டாஸ்க் பண்ணுவாங்கன்னு அவங்க உங்களை நம்பினாங்கன்னா இந்த 1300 டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வந்து இந்த 1000ஓட நீங்க வந்து அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த 1000ஓட அவங்க நிறுத்திடுவாங்க உங்களை. ஒருவேளை 1000 ருபீஸ் போட்டு உங்களுக்கு 1300 ரூபா வந்துருச்சுன்னா அவங்க அடுத்த பெரிய அமௌண்ட்டா உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1000 ருபீஸ் போடுவீங்க, உங்களுக்கு 1300 அவங்களும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் பண்ணிட்டா அடுத்த டாஸ்க்கு நீங்க பண்ண போயிடுவீங்க. ஒருவேளை உங்கள்ட்ட இருந்து அதுக்கு மேல அமௌண்ட் வாங்க முடியாதுன்னு நினைச்சாங்கன்னா இந்த 1000 ருபீஸோடய அவங்க போயிடுவாங்க. அவங்க உங்களுக்கு வெறும் 160 தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா உங்கள்ட்ட இருந்து அவங்க 1000 ருபீஸ் ஆட்டையை போட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இவங்களோட ஸ்கீம்லாம் பாருங்க, 1000 ரூபாய் போட்டா 1300, 3000 ரூபாய் போட்டா 3900, 6000 ரூபாய் போட்டா 7800. ஸோ இங்க பர்சன்டேஜ்லாம் போட்டுருவாங்க பாருங்க. இப்போ 11,000 போட்டீங்கன்னா 15,400, 32,800 போட்டீங்கன்னா 45,900, 59,600 போட்டீங்கன்னா 89,000. நீங்க எந்த பேங்க் டீடைல்ஸ் நீங்க அந்த பேங்க்ல இருந்து அனுப்பி விட்டுருவீங்க அவங்களுக்கு, அவங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு. ஸோ இதுதான் 4வது டாஸ்க். ப்ரீபெய்ட் டாஸ்க்னா நீங்க அமௌண்ட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்க கொடுக்குறது. இதுதான் 4th டாஸ்க். ஸோ இதையும் நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் டாஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா தான் அடுத்த டாஸ்க்கு உங்களுக்கு 50 ரூபா தருவாங்க. நீங்க இந்த இந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அடுத்த டாஸ்க்கு உங்களுக்கு 25 ரூபாயா ஆக்கிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. இப்போ நான் வந்து இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோஸ்லாம் காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்தது 5வது டாஸ்க் கொடுக்குறாங்க, இது மாதிரி லிங்க் இருக்கு, இதை லைக் பண்ணி இது பண்ணுங்கன்ட்டு. ஒருவேளை நீங்க ப்ரீபெய்ட் டாஸ்க் ஆல்ரெடி ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 50 ரூபான்றது வரும். ஒருவேளை நீங்க அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்கை ஸ்கிப் பண்றீங்க, நீங்க உங்களுக்கு எதுவும் பணம் அனுப்பலன்னா இது 25 ரூபாயா மாறிடும். திரும்பி அடுத்த டாஸ்க்கையும் ப்ரீபெய்ட் டாஸ்க் வந்து 8வது டாஸ்க் திரும்பி வரும், அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் ஆக்கிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு 5 ரூபா தான் தரேன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ 5th டாஸ்க்கு 50 ரூபா, 6th டாஸ்க்கு 50 ரூபா, திரும்பி 7th டாஸ்க் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்றது, 8th டாஸ்க்கு திரும்பி ப்ரீபெய்டு. இந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்ல நீங்க ஆல்ரெடி 1000 ருபீஸ் பே பண்ணி 1300 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி இதே அமௌண்ட்டை நீங்க எடுக்க முடியாது. அடுத்தது வந்து நீங்க அடுத்த செட்டுக்கு தான் போகணும். ஒன்னு 3000 போடணும், இல்ல 6000 போடணும், இல்ல 11,000 போடணும். ஒருவேளை அவங்க நல்லா பர்ஃபெக்டா ஏமாத்திருந்தாங்கன்னா அந்த 1006 முதல்ல உங்களுக்கு 160 ரூபா அனுப்புனாங்க, அடுத்தது 1000 ருபீஸ் போட்டதுக்கு 1300 அனுப்பிட்டாங்கன்னா நீங்க அவங்கள நம்பி திரும்பி 6000 இல்ல 11,000 டாஸ்க்கோ போறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு திரும்பி அந்த அமௌண்ட் அனுப்புவாங்கன்றது ஷூரிட்டியே கிடையாது. அவங்க எப்போ வந்து அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ நீங்க வந்து இதை மாதிரி உங்களை டெபாசிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர்ஸ், நீங்க அதை நம்பி எப்பொழுதுமே டெபாசிட் பண்ணாதீங்க. இந்த அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா சில சமயம் அவங்க 1000ஓடயே அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கான்டாக்ட் பண்ண முடியாது. சில சமயம் உங்கள்ட்ட இருந்து பல்கான அமௌண்ட் எடுத்துட்டு அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி போயிடுவாங்க. இது மாதிரி டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு போன அமௌண்ட் வரவே வராது. அதனால இந்த ஸ்கேமர்ஸ்ட தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த 1000 ரூபாவை கூட போடாதீங்க. போட்டுட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்ல இனிஷியலா 160 வருது பாருங்க, அதையே ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க அனுப்பும் போதே இது உங்களை பிளாக் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த உள்ளார போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. அதனால நீங்க வந்து இந்த அமௌண்ட் எதுக்குமே போகாதீங்க. ஒருவேளை போயிருந்தா கூட அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதோட இப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நீங்க இன்வெஸ்டே பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ரிசப்ஷன் லிஸ்ட் இருக்காங்க, அவங்க எப்போ அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியாது. அது டெலகிராம் சேனல்னால நீங்க அவங்களை திரும்பி கான்டாக்டும் பண்ண முடியாது. இதை பத்தி ரொம்ப கம்மியான ஆர்டிகல்ஸ் தான் வந்திருக்கு. இது மாதிரி தமிழ் சேனலும் யாருமே நிறைய பேர் இதை பத்தி வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இப்போ நியூவா எல்லாரையுமே அப்ரோச் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க. இந்த ஸ்கேமர்ஸே நம்மளால ஸ்கேம் பண்ண முடியும். அது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு வேளை அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டை 160 கொடுப்பாங்க. அந்த 160 கொடுத்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 160யோட உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த ஸ்கேமர்ஸ்க்கு தான் அது லாஸ். ஒருவேளை அதையும் தாண்டி போனீங்கன்னா ப்ரீபெய்ட் டாஸ்க் பண்ணாமே வச்சிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாஸ்க் முடிக்க 150 ரூபா, அடுத்தது 300 ரூபா, அடுத்தது 700, 1000 ருபீஸ் வரைக்கும் போவாங்க அந்த ஸ்கேமர்ஸ். நீங்க அது வரைக்கும் டெபாசிட் பண்ணாமே இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் மேக்ஸிமம் 1000 ரூபா வரைக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. சரி இது
இதுக்கு மேல இவங்கள்ட்டேருந்து அமௌண்ட் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அந்த 1000 ரூபாயோட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன கேட்டா நீங்க ஃபர்ஸ்டே உங்களை அவாய்ட் பண்ணிட்டு பெஸ்ட் போயிடுங்க. இந்த ஸ்கேமர்ஸை நம்பி நீங்க அமௌண்ட்டை மட்டும் டெபாசிட் பண்ணாதீங்க. இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நான் இன்னும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணணும்னா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பத்தி அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி உங்களை யாரோ அப்ரோச் பண்ணி யூடியூப் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போட சொன்னாங்க, அமௌண்ட் வரும் நீங்க வந்து சம்பாதிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்கேம்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. அது பியூர்லி ஸ்கேம் தான். அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகவே ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.